சிவா தம்பி இங்கே தானே இருக்க சொல்லுச்சு, ஒன்னும் காணுமே. சிவா காரணம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டான். எப்படி இருக்கீங்க? உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சுடா கண்ணு. மீனாட்சி, அக்கா, ஒரே ஊர்ல இருந்துட்டோம், ஒருத்தரை பாத்துக்க முடியாத பாவிங்களாயிட்டோம்க்கா. என்ன பண்றது, நம்ம விதி எப்படி? தம்பி, உங்களாலதான் இன்னைக்கு ஒருத்தர் பாத்துக்க முடிஞ்சது. ஐயா, இன்னைக்கு நல்ல நாள், நீங்களும் பூசையில கலந்துருக்கலாம் இல்லைங்க ஐயா. பக்தியே மனசு இருக்கணும்டா. அப்ப வீட்லயே இருந்திருக்கலாம் இல்லங்க. இங்க பாரு ஐயா, நான் இங்க சிஐடியா வந்திருக்கேன். சரிங்க. அக்கா தங்கச்சி 2 பேரும் வெளியே போனா சந்திச்சு பாளுகளோன்னு எங்க தாத்தாக்கு டவுட், அதனால என்னைக்குமே அப்பா காமிச்சிருக்காரு. சரிங்க. யாருக்கும் தெரிய வேண்டாக்கா. ஆகட்டும். எனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த சிஐடி குட்டி முத்து கவுண்டர் கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அப்பதான் உனக்கு இங்க என்ன வேலை? அது வந்து என்ற ராசா எப்படி பார்க்கற? ஐயா, பெரியவங்க கிட்ட அப்பலாம் பேசக்கூடாது. கணக்கில் தான் வந்தானே நீ, உனக்கு இங்கன்றா வேலை? எங்க 2 குடும்பத்துக்கு நடுல இருக்கிற பகை உனக்கு என்னடா தெரியும்? எங்க தாத்தாக்கு மட்டும் இது தெரிஞ்சது 10 தலை ஊர்லும் 1.5 தலையும் சேர்த்து தான். டேய் குட்டி கவுண்டா, தாத்தா கிட்ட சொன்ன பிரசாதத்துல பூச்சி மருந்த கலந்து கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பேசவே முடியாம போயிரும். போடா, வண்டியில ஏறு. போடா. போடா. என்ன வேடிக்கை? முதல்ல இந்த சிஐடி வெளிய ராஜினாமா பண்ணு. ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க அத்தை, அப்படியே உங்க தாத்தா புத்தி வந்துருச்சு. இவன் எப்ப மாற போறானோ தெரியல. பரவாயில்ல விடு, சின்ன பையன் தானே, போ சரியா போயிரும். நீ ஒன்னும் கவலைப்படாத. டேய் மூர்த்தி, நேத்து நான் டிவில ஸ்பைடர்மேன் படம் பார்த்தேன்டா, சூப்பரா இருந்துதுடா. உண்மையிலே ஸ்பைடர்மேன் கிரேட்ரா. அடச்சே, என்னடா ஸ்பைடர்மேன் கிரேட்? அதெல்லாம் கிராபிக்ஸ்டா. அப்ப பேட்மேன்? பேட்மேன் பால்மேன் கிட்ட இவங்க எல்லாருக்கும் மேல ஒருத்தர் இருக்கான்டா. யாரா? டைகர் மேன். என்றா நீயான்னு கேக்குறீங்க? ஸ்பைடர்மேன் உங்களுக்கு எப்பயாவது சாக்லேட் வாங்கி தந்திருக்கானா? இல்ல நான் தானே வாங்கி தரேன். அப்போ இன்னிலிருந்து புகழணும்னா இந்த டைகர் மேனை தான் புகழணும். ஏன் முன்னாடி எந்த குழந்தை பசங்களாவது புகழ்ந்தீங்க, அந்த வாதிக்கு வந்த கதி தான் உங்க எல்லாருக்கும் வரும். அண்டர்ஸ்டாண்ட்? எல்லாம் ஓடி போங்க, வாங்க. ஸ்பைடர்மேன் என்னடா குப்பா ஐயா, பஞ்ச் எப்படி இருந்தது? சூப்பர்ங்க. கூட உனக்கு இல்ல, எனக்கு. அத புடிங்கடா. வேகமா ஓடுங்கடா, சீக்கிரம் விடாதீங்கடா. அத எங்க ஓட பாக்குற? எங்க ஓடுற? எங்க போனாலும் நான் விட மாட்டேன். சொல்றேன், நான் ஓட முடியல, நான் இறந்து போயிடுவேன். இது எங்க போச்சு? லொகேஷன் இவ்வளவு டேஞ்சரா இருக்கு, சட்டு புட்டு நிறத்த காலி பண்ணிடணும். ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. யாரா நீ? ஸ்பைடர்மேனா? என் ஊர்ல என்ன பண்ற? நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனா முடிவு பண்றதுதான் உண்டு. ஐயோ பறக்கறேனே! அண்ணா விட்டுருங்க, தெரியாம போட்டடா. விட்டுறீங்கன்னா இப்படியே விடுறது. அம்மா, அம்மா, ஐயோ சாமி, மறுபடியுமா? இனிமேல் பெரியவங்க கிட்ட மரியாதையா நடந்துக்கணும், புரியுதா? எதுக்குப்பா? உன் குடுமையை கட் பண்ண போறேன். அது மட்டும் பண்ணிடாத, இது குடுமி இல்ல, உங்க வம்சத்தோட கௌரவம்.
அப்பத்தா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்பத்தா. ராசா 100 ஆயுசுக்கு நல்லா இருக்கணும் ராசா. அம்மா நீங்களும் நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன இது? பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர அப்பத்தா. போயிட்டு வரம்மா. நல்லபடியா போயிட்டு வா கண்ணு. சரிங்க அப்பத்தா. ஏகா உன்ற மருமக ரொம்ப கெட்டிக்காரன்டா. போன மாசம் கட்டின ஒரே விட இந்த மாசம் 30,000 குறைச்சிருக்கான். இல்லடா லிங்கம்? ஆமாங்க ஏகா, உனக்கு ஒன்ற அக்கா பையன் எவ்வளவோ தேவல. பேசாம நீ போய் அவன்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்துக்கோ. நீ சரியா சொல்லடா லிங்கம். புலி தாத்தா அதென்றா ஆண்டி ஆட்டம் தலையில துண்டு கட்டிட்டு போறேன். அதுவா தாத்தா? சளி பிடிச்சிருக்கு தாத்தா. காதுல பனி போக கூடாதுன்னு கட்டி இருக்கேன். சரி சரி போ 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 போ. பாடி துண்டு அவுக்கவே கூடாது. மாமா, நான் பூஜா பேசுறேன். பூஜாவா? கண்ணே எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இல்ல மாமா, பெரிய மாமா மறுபடியும் மாணிக்க மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்றாரு மாமா. ஆனா எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல மாமா. அம்மா ராத்திரி கனவுல வந்து சின்ன மாமா பையன் தங்கராசுவை கல்யாணம் பண்ணிக்க, உனக்கு அதுதான் நல்லதுன்னு சொன்னாங்க. நான் தங்கராசு மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். பொழுது சாயறதுக்குள்ள நீ என்ற வீட்ல இருப்ப. நீ கவலைப்படாம இரு கண்ணே, இரு. டேய் ராசா, தங்கராசு என்ற மருமகன் எனக்கு போன் பண்ணி உன்னைத்தான் கண்ணாலம் பண்ணிக்கு வேற சொல்றாடா. அவன் ஆசையை நிறைவேற்றாம போனா என்ற தங்கச்சி ஆத்மா சாந்தி அடையாம போயிரும். டேய் போடா போடா, போய் மதுரை, திருச்சி, காரைக்குடில இருக்கிற நம்ம கையாளிகள் எல்லாம் போன் போட்டு உடனே வர சொல்லு. நாம அண்ணன் பார்த்து போடுவோம். 100 கோடி ரூபாய் சொத்து எனக்கு வரம் போகுது. பணம் பணம். ஐயா ஐயா ஐயா, ஏய் சீக்கிரம் வா சீக்கிரம். ஐயா இந்தாங்க ஐயா, பதட்டப்படாதீங்க, பார்த்து. சொன்னிலடா தண்ணி கொண்டா. பணம்டா பணம். பணம் வந்துட்டா இந்த வியாதி என்ன, எந்த வியாதி என்ன ஒண்ணு செய்யாது. ஐயா சார், நீங்க பண்றது ரொம்ப தப்பு சார். ஏன்டா உளற? தப்பா பேசினா தலையை எடுத்துருவானடா. பரவாயில்ல, தப்பா பேசினா தலை எடுப்பாங்க. நான் சின்ன நல்லதுக்கு தான் சொல்றேன். இது என்னடா புது பெர்ஃபார்மன்ஸா இருக்கு? நீ எந்த நல்லதுக்கும் சொல்ல வேண்டாம், பேசாம மூடிக்கிட்டு சும்மா இரு. ஏகா ஐயா ஐயா, என்னடா நல்லது? அது ஒண்ணும் இல்ல. சும்மா இரு, அவன் பேசட்டும். சொல்லு சார், உங்க தங்கச்சி பொண்ண மருமகளாக்கிட்டா உங்களுக்கு எவ்வளவு சொத்து கிடைக்கும்? என்ற ஏகா ஐயா கிணத்தனமா இப்படி ஒரு கேள்வியை கேக்குறா? டேய் 100 கோடி ரூபாய் சொத்து கிடைக்கும். அவ்வளவும் அமெரிக்கா டாலர். அவன் ஏதோ தெரியாம சொல்ல. தெரியாம பேசலாமா? தெரிஞ்சுதான் பேசுறேன் சார். கேவலம் 100 சார், கேவலம் 100 கோடி ரூபாய்க்காக நீங்க உங்க அண்ணன் கூட போட்டி போடுறீங்க. இதே 500 கோடி ரூபாய் சொத்து இருக்கிற இடத்துல சம்பந்தம் பண்ணா நீங்க உங்க அண்ணனை ஜெயிச்சு காட்டினதானே அர்த்தம். ஏகா ஐயா, இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? ஐயா, காலாவதியான மருந்து எதையோ காலையில குடிச்சிட்டான் போல இருக்கு, உளறிக்கிட்டே இருக்கான். நீங்க அதை பெருசுபடுத்தாதீங்க ஐயா. சரி 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 சரிடா, நீ சொல்றது நியாயம்னே வச்சுக்குவோம். 500 கோடி ரூபாய் சம்பந்தத்துக்கு எங்கடா போறது? அப்படி கேளுங்க சார். அமெரிக்கால இங்க அமெரிக்கால உங்க தங்கச்சி வீட்டுக்காரர் மட்டும் கோடீஸ்வரர் கிடையாது, அவரை விட சொத்து இருக்கிறவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. என்ன மாமா, நம்ம வாஷிங்டன் வெற்றிவேல் சார் பத்தி சொல்லல? என்னது வாஷிங் மிஷின் வச்சிர வேலுவா? ஆமா ஆமா, வாஷிங்டன் வெற்றிவேலு ஜென்டில்மேன் சார். அவர்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குன்னு சொல்லுங்க. அவர்கிட்ட ஒரு 2 மாடு, ஒரு ஆடு, ஒரு கோடி கணக்கான சொத்து இருக்கு. ஒரு 500 கோடி தேருங்க ஐயா. தேரும்ல? அவர் பொண்ணு பத்தி சொல்லுங்க. எந்த பொண்ணு? அந்த பொண்ணு சம்பந்தம். அந்த பொண்ணு ஒரு டைப்பா இருக்குமே. இல்ல டைப் ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட், கம்ப்யூட்டர், அது கூட சம்பந்தம் பாக்குறாங்களே. ஆமா பாக்குறேன். அவரை பத்தி சொல்லுங்க. எவரை பத்தி? எவரை பத்தியா? நம்ம சின்னையா தங்கராசையா பத்தி சொல்லுங்க. தங்கராசா? என்ன தங்கராசா? அவருக்கு என்ன குறைச்சல்? இப்படி பாக்குறான். அவருக்கு குறைச்சல் நான் சொல்லவே இல்லையாப்பா. என்ன மாமா, உங்ககிட்ட அவங்க மாப்பிள்ள பாக்குற பொறுப்பை படிச்சிருக்காங்க. ஆமா படிச்சிருக்காங்க. என்னடா அதுக்கு? என்ன இப்ப அதுக்கு என்னன்னு கேக்குறீங்க? பின்ன வேற என்னடா கேட்கணும்? ஸ்கிரிப்ட் இல்லாம கூட்டு விட்டியடா. என்ன மாமா, அவங்க அமெரிக்கால இருந்து இந்திய கலாச்சாரப்படி தான் ஒரு பையன் வேணும்னு இங்க வராங்களே.
வராங்களா? வராங்க 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 ஐயா. அந்த பொறுப்பெல்லாம் கூட உங்ககிட்ட தானே ஒப்படைச்சிருக்காங்க. எந்த பொறுப்பெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன்? பொறுப்பு 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 பொறுப்பெல்லாம் என்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க. ஏண்டா ஏங்க ஐயா, நீ இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே. எனக்கே இப்பதான் தெரியும். ஐயா, டேய் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இந்த 500 கோடி வாஷிங்டன் வெற்றிவேலு சம்பந்தத்தை எனக்கு பேசி முடிச்சிடும். அதை விட 300 கோடியில கிரைண்டர் கிரிஜா 200 குறையுது இல்ல? ஐயா, வாஷிங்டன் வெற்றிவேலு சம்பந்தத்தை மட்டும் பேசி முடிச்சிடு. புரியுதா? எனக்கு புரியுதுங்க. உனக்கு புரிஞ்சதில்ல, இவனுக்கு புரிய வை. இந்த சம்பந்தம் மட்டும் உறுதியாகல உன்ற மாமா உடம்புல அது இருக்காது. ஐயா, தலை அப்பா அப்பா. வாங்க மாமா வாங்க. ஒண்ணு இல்ல வாங்க.